வணக்கம். உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஆமா, அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களை நாம அலச போறோம். கரெக்ட். நாம எந்த கட்சிக்கும் சார்பா பேச போறதில்ல. நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளை வச்சு திரைக்கு பின்னால நடக்கிற ஆட்சி அமைக்கும் முயற்சிகளையும் அந்த அரசியல் சதுரங்கத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம். கண்டிப்பா. இப்ப திமுக, அதிமுக கூட்டணிகள் பெரிய அளவுல வெற்றி பெறாத நிலையில தவக தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. அதான். ஆனா அவங்க இன்னும் அந்த மேஜிக் நம்பரை தொடல. அதுதானே? எக்ஸாக்ட்லி. அந்த மேஜிக் நம்பரை பத்தி தான் நம்ம முதல்ல பேசணும். தமிழகத்துல மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. இதுல தவக 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஓ, 108 இடங்கள். அப்ப மெஜாரிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுமே. ஆமா, தனிப்பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்கள் வேணும். இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, விஜய் 2 தொகுதியில ஜெயிச்சிருக்கார். ஆமாம்ல, 2ல ஜெயிச்சா 1 விட்டு கொடுக்கணும். கரெக்ட். சட்டப்படி அவர் ஒரு எம்எல்ஏ பதவிய ராஜினாமா செஞ்சாகணும். அப்போ அவங்க பலம் 107ஆக குறைஞ்சிடும். அப்போ 118க்கு கரெக்டா இன்னும் 11 எம்எல்ஏக்கள் வேணும். ஆமா, அந்த 11 இடங்களை எப்படியாவது நிரப்பியே ஆகணும். இது சும்மா ஒரு கணித கணக்கு கிடையாது. ஒரு புது அரசாங்கத்தோட உயிர்நாடியே இதுல தான் இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த 11 பேரை அவங்க எங்கிருந்து கொண்டு வர போறாங்க? இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அவங்க கண்மூடித்தனமா எல்லா கட்சி கதவையும் தட்டல. ரொம்ப துல்லியமா ஒரு 4 கட்சிகளை மட்டும் டார்கெட் பண்றாங்க. 4 கட்சிகளா? அது எந்தெந்த கட்சிகள்? பாத்தீங்கன்னா, பாமக கிட்ட இருக்கிற 4 எம்எல்ஏக்கள், காங்கிரஸோட 5, அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தலா 2 எம்எல்ஏக்கள். ஓ, அப்ப 4, 5, 2, 2 மொத்தம் 13 பேரை வளைக்க பாக்குறாங்க. ஆமா, தேவை 11 பேர் தான். ஆனா இந்த 13 பேரையும் உள்ள கொண்டு வர தீவிரமா முயற்சி நடக்குது. இங்கேதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா வருது. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. தவேக நேத்து ஆரம்பிச்சு ஒரு புது கட்சி. பல வருஷமா அரசியல்ல இருக்கிற இந்த சீனியர் கட்சிகளை இவங்க எப்படி இவ்வளவு ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும்? அதான் அரசியலோட அழகு. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, அரசியல்ல சித்தாந்தங்களை விட தனிப்பட்ட உறவுகளுக்கும் பழைய தொடர்புகளுக்கும் எப்போதுமே ஒரு பெரிய சக்தி இருக்கு. தனிப்பட்ட உறவுகளா? யாருக்கு யாருக்கும்? தவேகுவோட இப்போதைய தேர்தல் வியூக வகுப்பாளர், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். ஜான் ஆரோக்கியசாமின்னு பேரு. அவர்தான் இந்த டீலிங்ஸ் எல்லாம் முன்னின்று நடத்துறார். இவர் என்ன பண்றாரு? அவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கிட்ட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். ஒரு நிமிஷம். ஒரு வியூக வகுப்பாளர் போய் பேசினா உடனே ஒரு பெரிய கட்சி சம்மதிச்சிடுவாங்களா என்ன? ஆக்சுவலா சும்மா போய் பேசினா சம்மதிக்க மாட்டாங்க. ஆனா இதுக்கான பேஸ்மெண்ட் 2016லயே போடப்பட்டுச்சு. 2016லயா? என்ன நடந்துச்சப்போ? அந்த வருஷத்துல பாமகவோட மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஆமா, ரொம்ப பாப்புலரான கேம்பெயின் அது. கரெக்ட். அந்த பிரச்சாரத்தை டிசைன் பண்ணதே இதே ஜான் ஆரோக்கியசாமி தான். ஓஹோ, அப்படியா விஷயம்? ஆமா, அந்த பழைய நட்பு, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் சேர்ந்துதான் இப்போ ஒரு பாலமா வேலை செய்யுது. நெருக்கடியான நேரத்துல தங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா டீல் பேசுறது தான் சேஃப்னு பாமக நினைக்கிறாங்க. ஓகே, அன்புமணி கிட்ட பேச பழைய நட்பு இருக்கு. ஆனா காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள்லாம் எப்படி இந்த வலைக்குள்ள வருவாங்க? அங்கதான் தவேகவோட ஸ்மார்ட் மூவ் இருக்கு. பாமகவோட ஆதரவை முதல்ல உறுதி செஞ்சுக்கிட்டா, அதை வச்சு எங்க கிட்ட பலம் இருக்கு, நாங்க மைனாரிட்டி இல்லன்னு மற்ற கட்சிகள் கிட்ட ஈஸியா பேரம் பேச முடியும். ஒரு சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ். கரெக்ட். தவிர இந்த முறை பெரிய கூட்டணிகள் எதிர்பார்த்த வெற்றியை அடையல. அதனால இனி தமிழக அரசியல் தவேகவை சுத்தி தான் எங்க போகுதுன்ற யதார்த்தத்தை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உணர்ந்திருக்காங்க. அப்போ புதிய அதிகார மையத்தோட சேர்ந்து போறது தான் அவங்களுக்கும் லாபம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். அரசியல் வெற்றிகள் அப்படிங்கிறது வெறும் இவிஎம் மெஷின்ல பதிவாகிற வாக்குகளோட முடிஞ்சிடறதில்ல. உண்மைதான். மக்கள் அளிக்கும் வாக்குகள் ஒரு களத்தை மட்டுமே அமைத்து கொடுக்குது. ஆமா, ஆனா ஒரு அரசாங்கத்தோட உண்மையான அஸ்திவாரம் இப்படி மூடிய அறைகளுக்குள்ள நடக்கிற பேரம், பழைய நட்புகள், அப்புறம் இந்த மாதிரி தந்திரமான வியூகங்கள்ல தான் முடிவாகுது. எக்ஸாக்ட்லி. இது உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. என்ன அது? ஒருவேளை இந்த 13 எம்எல்ஏக்களோட ஆதரவை வச்சு விஜய் வெற்றிகரமா ஆட்சி அமைச்சிட்டார்னு வச்சுப்போம். முற்றிலும் ஒரு புது கட்சியான தவகவால
பல வருஷ அரசியல் அனுபவமும் தனித்தனி அஜெண்டாவும் கொண்ட இந்த சீனியர் கட்சிகளை எப்படி அனுசரிச்சு போக முடியும்? அது ஒரு பெரிய சவால் தான். ஆமா, இந்த கூட்டணிக்குள் வரக்கூடிய அந்த கடுமையான அழுத்தங்களை ஒரு புது முதலமைச்சரா அவர் எப்படி சமாளிக்க போகிறார்? இத பத்தி நீங்க கண்டிப்பா சிந்தித்து பாருங்கள். ரொம்ப சரியான கேள்வி. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம ஆழமான அலசவை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.